இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் நம்மள நிறைய பேருக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆசை கனவு எல்லாமே நான் எப்படி சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறது, எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஆண்டர்பனராக உருவாகிறது அப்படிங்கிறதான். குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லையுமே இந்தியா வந்து நம்பர் ஆஃப் ஆண்டர்பனர்ஸில் நம்பர் 1ல் இருக்குது. கிட்டத்தட்ட 14 கோடி மக்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆண்டர்பனர்ஷிப்பை லைஃபாக எடுத்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து சைனாவை விடவும் அமெரிக்கா மாதிரி உள்ள வளர்ந்த நாடுகளை விடவும் நம்ம வந்து அதிக நம்பர்ஸில் இருக்கிறோம். ஸோ இத்தனை பேர் வந்து ஆண்டர்பனர்ஷிப் ஜேர்னியை நோக்கி போனாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு தேடல் இருக்கும். எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து இதை தொடங்குறது அப்படிங்கிறது. அதை தொடங்கும் போது நமக்கு கிடைக்கிறது வந்து முதல்ல சோஷியல் மீடியா தான். அதில் நம்ம சர்ச் பண்ணுவோம். இதில் நமக்கு வந்து காமனான இன்டர்வியூஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1000 கோடி பண்ண ஒரு தொழிலதிபரோட வீடியோவோ, இல்லை ஒரு 200 கோடி 300 கோடி பண்ண தொழிலதிபரோட இன்டர்வியூஸ்லாம் நம்ம ரொம்ப ரெகுலராக பார்க்க முடியும். பட் ஆனால் இவங்களோட ஜேர்னி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு எம்எஸ்எம்இ, அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் ஆண்டர்பனராக தான் அவங்க லைஃப்பை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளை மாதிரி ஒரு ஜாபில் இருந்துட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க, இல்லை ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க, இவங்க எப்படி ஆரம்பித்தாங்க, இவங்களுக்கு என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருந்துச்சு, இதை பற்றி உள்ள ஒரு இன்டர்வியூஸ் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இதை ஃபோக்கஸ் பண்ணி இதை நம்ம மக்களுக்கு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற பல்லாயிரம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் சூரரை போற்றுவோங்கிற பிஸ்னஸ் பாட்காஸ்டோட எண்ணம். ஓகே, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட விருந்தினராக இருக்கிறவர் மிஸ்டர் ஸ்ரீராமன் சந்தானம். இவர் மோர் தென் 15 வருஷமாக இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸில் ரொம்ப கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்கிறாரு. இன்சூரன்ஸ்னாலே நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். பட் ஆனால் அவர் இன்சூரன்ஸையே பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரோட சேலஞ்சஸ் என்னெல்லாம் இருந்தது இந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது, இன்றைக்கி அதை எந்த அளவுக்கு க்ரோ பண்ணியிருக்கிறாரு, அவரோட ஃப்யூச்சர் தாட் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஸ்ரீராமன் சார். வணக்கம் டாக்டர் செந்தில். ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நீங்கள் நம்மளோட சூரரை போற்று பிஸ்னஸ் பாட்காஸ்ட்டில் கலந்துக்கிட்டதுக்கு. நம்ம இன்றைக்கி வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து நீங்கள் எப்படி உங்களோட பிஸ்னஸை வந்து ஆரம்பிச்சிங்க, என்ன எதுலேருந்து ஆரம்பிச்சிங்க, நீங்கள் டைரெக்டாக பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டீங்களா, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஜாபில் இருந்துட்டு ஆரம்பிச்சிங்களா? ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா வந்து நான் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்கு வரல. வந்து ஆல்மோஸ்ட் வந்து நான் மோர் தென் 20-25 இயர்ஸ் வந்து வேரியஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணி இப்போ வந்து நான் ஃபுல் டைம் வந்து பிஸ்னஸாக சூஸ் பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா என்னோடது வந்து பேசிக்லி நான் வந்து என்னோடய கேரியர் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசிக்லி ஐ மீன் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ இன்னும் நிறைய பேர் என்னோடய கேரியர் கேட்கும்போது என்னங்க டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய கேரியர் 94ல் ஸ்டார்ட் பண்ணேன். 94லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 24 இயர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் சைடில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஒரு 2004-2005லேருந்தே ஸ்டாக் மார்க்கெட், இன்சூரன்ஸ் இதில் என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட். ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 3 hours பர் டே வந்து நான் உட்காந்து அனலிசிஸ் பண்ணுவேன். அப்போ டிவி, அப்போ தான் மொபைல் வந்த நேரம், வந்து மொபைல் ரொம்ப கிடையாது அப்போல்லாம் வந்து. ஸோ டிவியில் நான் ஒரு பேப்பரில் எடுத்துகிட்டு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அது எல்லாமே டெக்னிக்கல் அனலைசஸ் பண்ணுறது, ஃபண்டமெண்டல் அனலைசஸ் பண்ணுறது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பழைய கம்ப்யூட்டர் தான் இருக்கும். ஏன்னா லேப்டாப் கூட அப்போ தான் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சிது. வந்து நான் சொல்கிறதுலாம் 2003-04 அந்த டைமில் ஒரு பேப்பர் வச்சுட்டு டிவியில் வந்து CNN, IBN அந்த நியூஸஸில் வந்து ஸ்டாக்லாம் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஸ்டாக் எப்போவுமே என்னோடய அனலிசிஸில் இருக்கும். ஸோ இது என்னோடய நைட் ஈவினிங்ஸில் ஒர்க் பண்ணி முடிச்சு வந்த பிறகு வந்து இந்த மாதிரி ஒரு அனலிசிஸ் பண்ணி இதில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் மார்க்கெட், இன்சூரன்ஸ் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது. ஸோ இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐ திங்க் 2007-08 இருக்கும். ஐ ஹாவ் ஒன் மோர் மை ஃப்ரெண்ட். வி ஆர் ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் லாஸ்ட் 30 years நவ். இஸ் ட்ராவலிங் அலாங் வித் மீ. அப்போ ஒன்றா நாங்கள் 2 பேரும் சென்னப்பன் சொல்லிட்டு அவரோட நேம் வந்து. ஸோ அவர் வந்து HLL என் கூட ஒன்றா ஒர்க் பண்ணார் வந்து. சரி அப்போது என்ன இதுவும் பார்த்திங்கன்னா சரி ஏதாவது பண்ணலாம், நம்ம ஒரு சீக்கிரமாக வெளியில் வந்துட்டு யாராவது 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் கம்ப்ளீட்டாக மேனுஃபேக்சரிங் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிவிட்டு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் அவரும் ஒரு 20-25 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணார். அப்போ வந்து 2007-08 அந்த டைமில் வந்து அப்போல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பூமில் இருந்த நேரம் வந்து. ஸோ நிறைய இன்வெஸ்ட் பண்ணோம், நிறைய ஏர்ன் பண்ணோம், நிறைய இழந்தோம். 2 பேரும் கம்பெனியில் தான் பண்ணோம். வந்து
இது எல்லாமே. அப்போ வேறு ஏதாவது பண்ணலான்னும் போது வை கான் வி என்ஷூர் இன்டு த இன்சூரன்ஸ் அப்படின்னும் போது அப்போ எப்பவுமே நம்ம பார்க்கும்போது யாரா சிக்கலாங்க. இதில் ஏன் இவ்வளோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கிறீங்க, இவ்வளோ பண்ணிட்டு இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்கலை எடுக்கிறதுக்கு எது உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிச்சு? அதுதான் இப்போ அப்போ ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இது என்ன மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கம்பெனிஸில் ஒர்க் பண்ணும்போது நிறைய பேருக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கைடன்ஸ் பண்ணுவேன். ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி, இன்சூரன்ஸ்லையும் கைடன்ஸ் பண்ணுவேன். அதில் ஒரு பையன் தான் என்னோட சப்பார்டினேட், அவன் தான் எனக்கு ட்ரிகர் வந்து. இன்ஃபேக்ட் என்னோட ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் போட்டவரும் அவர் தான் வந்து. சரி இவ்வளோ பேருக்கு நீங்கள் கைட் பண்ணுறீங்க, நான் எல்லாத்தையும் கைட் பண்ணி அவங்களாம் பண்ணுறாங்க, யார்கிட்டயாவது போய் இன்சூரன்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் அமைச்சிருந்தேன். என்னோட இன்சூரன்ஸே நிறைய இன்சூரன்ஸ் 2003-04 வந்து வேறவங்க கிட்டலாம் போட்டிருக்கேன் நான் வந்து. அப்போ அந்த பையன் கேட்கும்போது தான் வந்து சரி வைக்கான் என்னோடய ஒய்ஃப் கிட்ட வந்து, அப்போ எனக்கு பையன் கொஞ்சம் பெருசாகிட்டான், பொண்ணுக்கு ஒரு 3-4 வயசு ஆகிடுச்சு, ஏதாவது பண்ணுறியாமா என் ஒய்ஃப் வந்து கேட்டேன் வந்து. அவங்க மேரேஜ்க்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஷி ஹேஸ் அ கேப். சரி நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த டைமில் ஒன்று என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணி இந்த மாதிரி ஒன்று பண்ணலான்னு இருக்கேன், வை கான் யூ செக் வித் யுவர் ஒய்ஃப் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்டேன். ஸோ அவரும் 2 பேரோட மனைவி தான் முதல்ல அவங்களுக்கு ஏஜென்ட் ஆகுறாங்க. எஸ், அவங்க 2 பேர் தான் ஏஜென்ட் ஆகுறாங்க. அவங்களுக்காக தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ தே ஆர் நீங்க parallel-ஆ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும். உங்க 2 பேரோட பார்ட்னர், லைஃப் பார்ட்னரையும் வந்து நீங்க வந்து அவங்களுக்காக தான். இதுல எது ஈஸி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட் டைம் அவங்களோட ஒர்க்கை பார்க்கலன்னா, அப்ப 2 பேருமே பாண்டிச்சேரியில இருந்தோம். ஸோ அவர் கோயம்புத்தூர்ல இருந்தார், பாண்டிச்சேரியிருந்து கோயம்புத்தூர் மூவ் ஆயிட்டாரு. அப்போ வை கான் வி ஸ்டார்ட் அப்படின்னும் போது இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் வந்து ஐ ஹாவ் லாட் ஆஃப் கனெக்ட்ஸ். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கனெக்ட் பண்ணும்போது நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து அந்த இதை ஆரம்பிச்சது வந்து. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு கம்பெனிலையும் எல்ஐசிலையும் வந்து இன்சூரன்ஸ் கோடு எடுக்கிறோம் நாங்கள். அவங்க எங்கள் அப்போலாம் எக்ஸாம் எழுதணும், ஐஏடிஏ எக்ஸாம், அவங்கள ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறோம் நாங்கள். எந்த தருணத்தில் நீங்கள் வந்து ஒரு முழுமையான ஜாப்லேருந்து விட்டுட்டு இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு முழு ஃபோக்கஸில் எப்போ வரலான்னு டிசைட் பண்ணீங்க? இது நான் வந்து அப்போ பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து நான் வந்து என்ன பண்ணேன், ஐ வென்ட் டு ஆந்திரப்பிரதேஷில் ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஐ வாஸ் ஜெனரல் மேனேஜர் ஓவர் தேர். கிட்டத்தட்ட வந்து ஒரு அந்த கம்பெனியில் ஒரு 400 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. 2 யூனிட் பார்த்துட்டு இருந்தேன் நான் அங்கே. ஸோ அங்கே ஓவரால் ஐ எம் த ப்ராஃபிட் சென்டர் ஹெட்டாக இருந்தேன். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சரி திரும்ப ஐ ஹேவ் டு கம் பேக் டு சென்னை, ஃபுல் டைம் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஜாப் தேடிட்டு இருந்தேன் அந்த டைமில். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே 1.5 வருஷமாக சென்னை வந்துடலான்னு தேடுறோம், சரியான ஜாப் கிடைக்கல. சரி திஸ் இஸ் த டைம், நான் ரிசைன்மெண்ட்டு, எங்கள் 2 பேருக்குள்ள என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் ஃபஸ்ட்டு ரிசைன்மெண்ட் வெளில வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னொருத்தர் வந்து அந்த ஃபினான்ஷியலி வந்து இனிஷியலாகவே ஒரு 2-3 இயர் வில் பி அ சேலஞ்ச் எனி பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும். ஸோ இன்னொருத்தர் ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணோம். அதுதான் எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசிகிட்டு இருந்தோம் வந்து. சரி நான் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது வாட் ஹேப்பன் வந்து ஐ காட் அ ஒன் குட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் சென்னை. 2013 நினைக்கிறேன், 2013 வந்து ஐ காட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல பொசிஷன் கிடைச்சிது. அதே மாதிரி அடுத்தடுத்து 2 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் லெவலில் போயிட்டேன் அந்த கம்பெனியில். ஒன்ஸ் நமக்கு வந்து இது வந்து ஒரு என்டர்பிரனர் ஃபுல் டைம் பிஸ்னஸ் ஆண்டர்பிரனராக வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு பேமெண்ட் ஸ்கேல் இருந்தீங்க? ஸோ நான் லாஸ்ட்டு ஏர்ன் பண்ணது ஆல்மோஸ்ட் ஒரு 40 lakhs per annum என்னோட சேலரி C2C இருந்த வந்து. ஸோ இதில் ஏன்னா அது வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு சேலஞ்சிங், ஒரு என்ன சொல்லலாம் வந்து முள்ளுமேல் நடக்குதுன்னு சொல்லலாம், இல்லை நெருப்பு மேல் நடக்குதுன்னு சொல்லலாம் வந்து. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதம் அந்த 1ஆம் தேதி ஆனால் நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து விழுந்துடும். ஸோ அதை விட்டுட்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோங்கன்னா ஃபஸ்ட்டு 2-3 வருஷம் இது எப்படி நினச்சிட்டே இருந்தேன். இதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் வந்து ஒரு அமௌண்ட்டு சேர்த்து வச்சுட்டு என்னோடய ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்லியிருந்தேன், ஒரு 25 lakhs நான் சேர்த்து வச்சிடுறேன், என்கிட்ட ஒரு 2-3 வருஷம் பணம் கேட்காது, இதை வச்சு ஃபேமிலி ரன் பண்ணுங்க, நான் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இதனாலே நான் வந்து ஃப்ளாட்டே புக் பண்ணாமல் ரொம்ப வருஷம், ஒரு 4 வருஷம் தள்ளி போட்டுட்டேன். 2008-09 நான் வாங்க வேண்டியது தள்ளி போட்டு 2012-13 தான் இன்னும் தள்ளி போட்டே இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஃப்ளாட்டு. ஸோ அகைன் ஃபினான்ஷியலி கையில் இருந்த சேவிங்ஸ் இதெல்லாம் வச்சு ஒன்று பண்ணோடனே டைப் ஆகிடுச்சு. கம்பெனிலே நல்ல சேலரியில் வேலை கிடச்சோடனே இப்போ வெளியில் வரணுமா அப்படிங்கிற ஒரு திங்கிங். சரி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு சம்பளம் வந்துடும்போது இதை விட்டு ரிஸ்க் எடுத்து பிஸ்னஸ் வரணுமானோ, அதே மாதிரி ரிஸ்க் எடுத்து பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போனவங்களோட ஸ்டோரி கேட்கும்போது 10 பேரில் ஒருத்தர் 2 பேர் தான் சக்சீட் ஆகிறாங்க. 8 பேர் திரும்ப 1 வருஷம் 2 வருஷம் பொறுத்து மறுபடியும் வேலைக்கு வர ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். அதனால் வந்து அந்த ஒரு பயம் எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபியர் எனக்கு இருந்தது. இது என்னோடய ஃப்ரெண்ட் அவர் சென்னப்பனுக்கு அவருக்கும் கேட்க வேணாம், இருப்பா வரேன் நீயாவது வெளியில் வரையா அப்படின்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவரும் அப்படியே போஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம். அவர் ஈஸ் ஆல்சோ மூவ் டு சீனியர் லெவல் கடைசியாக வந்து ஒரு எம்என்சி மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதனால் அவரும் வெளியில் வரல வந்து. ஸோ இது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2018 வரல அப்படியே மூவ் ஆச்சு வந்து.
இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் வி ஆர் டச்சிங் க்ளோஸ் டு 44-45 ஒருத்தர் வந்து தான் ஆகணும் அப்படின்னும்போது என்னோட பழைய பாஸ் ஒருத்தர் வந்து ஹீ ஹஸ் ஸ்டார்டட் ஒன் ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வந்து ஒய் கேன் யூ ஆல்சோ ஜாயின் ஒன் ஆஃப் த இது ஃபுல்லாக பார்த்துக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஹீ கால்டு மீ ஆஃப்டர் லாட் ஆஃப் தாட்டு அண்டு வரலாமா வேணாமான்னு ஒரு ஆசோலேஷன் வந்து ஸோ ஹீ ஆஃபர்ட் மீ ஃபார் ஸ்டேக் ஆல்சோ. சரி ஒரு இவ்வளோ தூரம் பண்ணிட்டு ஒரு 5 வருஷம் நம்ம கம்பெனிக்காக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் குவிட் மை ஜாப் அண்ட் கேம். நான் இங்கே ஜாயின் பண்ண உடனே ஐ காட் எ வெரி குட் ஆஃபர் இன் சம் அதர் கம்பெனி ஈவன் அட் இந்தியன் ஆப்ரேஷன்ஸ் ஹெட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா வைசாகில் ஒரு கம்பெனியில் கிடச்சிது. இன்ஃபேக்ட் ஐ வென்ட் டு இந்த கம்பெனி வெளில வச்சு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளே இந்த ஆஃபர் இந்த இதை அக்செப்ட் பண்ணிவிட்டேன். சரி அங்கே போகுவானா இது ஒரு ரிஸ்க் எடுத்துட்டோம் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கும், நம்ம வந்து ஓகே நம்ம சரியான பாத்தில் போயிட்டுருக்கோம், இன்சூரன்ஸில் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பிடிப்பு கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி இருக்கும்ல. ஸோ இதுதான் ரைட் டைம், நம்ம வந்து என்ன தான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை எடுத்துக்க வேண்டாம், நான் வந்து இன்சூரன்ஸ் தான் இனிமேல் என்னோட வாழ்க்கை அப்படின்னா என்ன அந்த சக்ஸஸ் ஸ்டோரி? அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கோவிட்னு சொல்லலாம் வந்து அந்த ஜஸ்ட் இந்த ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கம்பெனிலேருந்து வெளியில் வந்துட்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி வரும்போது ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், வி கம் டு தட் லெவல். பட் அவர் எக்ஸ்பென்ஸ் இஸ் மோர். இன்றைக்கி இருக்க ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபண்டிங் இருந்தால் தான் பண்ண முடியும் வந்து. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி இருக்க இந்த பைக் ரைடிங் கம்பெனி, இந்த ரேப்பிடோ இந்த மாதிரி கம்பெனி, ஓலா பைக்குக்கெலாம் இவங்க பைனியர் 2017 அவங்க வந்து அது ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2019 வந்து வி க்ளோஸ் த கம்பெனி வந்து ஒரு 19 மிடில் வந்து வி க்ளோஸ் த கம்பெனி அண்ட் ஐ அகெயின் ஃபோர்ஸ்ஃபுல்லி கம் அவுட். அண்ட் அட் த டைம் ஐ வாஸ் திங்கிங் ஜாப்க்கு போகலாமா மறுபடியும். ஐ ஹவ் 2-3 ஆஃபர்ஸ் தே ஆர் ஆஸ்கிங், பட் அந்த சேலரி கிடைக்கல. மறுபடியும் என்னென்னா அந்த ரேஸை நம்ம விட்டுட்டோம் கீழே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சேலரி மறுபடியும் கிடைக்கல வந்து. இது ஒரு சேலஞ்ச் வந்து. இல்லை வந்துட்டோம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா. இப்பயும் இன்சூரன்ஸ் வந்து இந்த 4-5 வருஷத்தில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடுது எங்களுக்கு. அக்ரெசிவாக நாங்கள் போல் எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு மட்டும் ஒரு 200 கஸ்டமர் ப்ளஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு மட்டும் சர்வ் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த டைமில். அது இதுக்குள்ளே நாங்கள் சென்னை மூவ் ஆனவுடனே எங்கள் 2 பேர் ஸ்பௌஸும் ஆஃப், அவங்க அந்தளவுக்கு ஆக்டிவாக இல்லை. பாண்டிச்சேரி கோயம்புத்தூருக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சென்னை வந்துட்டு கொஞ்சம் இதுவாகிட்டாங்க, நாங்களும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டோம். இப்போ நான் தென் ஐ கம் அவுட் ஃப்ரம் தட் ஸ்டார்ட் அப் கம்பெனி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது வந்து. தென் ஐ ஸ்டார்டட் பிஸ்னஸ் கன்சல்டிங் வந்து. ஓகே. ஸோ எங்கள் 2 பேரும் அக்ரிமெண்ட்னா இன்சூரன்ஸுக்கு முன்னாடி பிஸ்னஸ் கன்சல்டிங் உங்கள் தனியாக நீங்கள் பண்ணது ஆரம்பிச்சது வந்து பிஸ்னஸ் கன்சல்டிங். ஸோ நான் அவர் வந்து ஐ ஆஸ்க்டு மை பார்ட்னர் சென்னப்பன் ஆல்சோ கிட் அது எம்என்சிலேருந்து வர சொல்லிட்டு ஹி ஹாஸ் டு ஃபோக்கஸ் ஆன் இன்சூரன்ஸ், ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் பிஸ்னஸ் கன்சல்டிங். திஸ் வாட் த பிளான். நீங்கள் ஜாப் விட்டுட்டு இம்மீடியட்டாக இன்சூரன்ஸ் வரல, நடுவில் வந்து பிஸ்னஸ் கன்சல்டிங் பண்ணிட்டு ஒரு கன்சல்டன்சி கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3-4 கம்பெனிக்கு நான் வந்து கன்சல்டிங் பண்ணியிருந்தேன். இந்த அகைன் த கோவிட் இஸ் அ டர்னிங் பாயிண்ட். 2020 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோவிட் வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ரன் பண்ணுறதே சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ என்ன நான் பண்ணிட்டு இருந்தோம் அது எல்லாமே அப்படியே ஹோல்ட் ஆச்சு. ஸோ கன்சல்டிங் அப்படியே வந்து எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு வந்து. ஈவன் ஒரு 3-4 கம்பெனிலேருந்து எனக்கு நிறைய பேமெண்ட்டும் வரல. ஸோ அட் த டைம் வந்து கோவிட்ல வந்து நாம என்ன ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணுறோம் அப்படின்றத செக் பண்ண வந்து அது வந்து உங்களோட ஒரு டஃப் டைம் அப்படின்னு சொல்லலாமா? ஆக்சுவலி வந்து ஹோல் 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நோ ஏர்னிங், ஒன்றுமே கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு வருஷம் நான் ஜாப்லேருந்து வெளியில் வந்துட்டு நான் 40 lakhs ஏர்ன் பண்ணேன்னு சொல்கிறேன். ஆனால் ஜாப்லேருந்து வெளியில் வந்துட்டு இந்த 1 இயர் வந்து நான் வந்து கன்சல்டிங் இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மை சேலரி அப்படியே பாதி ஆகிடுது. 40 lakhsலேருந்து இட்ஸ் க்ளோஸ் டு 20 lakhs 24 lakhs தான் அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிலையும் எடுக்க முடிஞ்சது வந்து. ப்ளஸ் அதுக்கப்புறம் கன்சல்டிங் பண்ணும்போதும் மோரல்லஸ் அதே மாதிரி இன்கம் தான், ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பர் மந்த் அந்த மாதிரி தான். இப்போ அவனுக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு ஃபேமிலி ரன் பண்ணால் இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் போதும், நம்ம ஃபேமிலி ரன்னிங்க்கு இவ்வளோ இருந்தால் போதும், நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் எதர் வி ஆர் கோயிங் டு சேவ் சம்மர் எல்ஸ், யாருக்காகவோ நம்ம ரொம்ப கண்டினியூஸாக வேலை பண்ணிகிட்டே இருக்கோம் வந்து. ஸோ நீங்கள் ஒரு நீங்கள் வந்து உங்களோட இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து நீங்கள் ஃபினான்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்க, கரெக்டாக? ஸோ அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க? இவ்வளோ இருந்தால் போகிறோங்கிறத சொல்கிறீங்க. அப்போது எவ்வளோ வந்து ஒரு மினிமலாக நம்ம சென்னை மாதிரி உள்ள இடத்துல வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஒரு அமௌண்ட் இருந்தால் போகிறோங்கிறது இன்னைக்கு ஒருத்தர் ஒரு சென்னையில் வந்து ஒரு நார்மல் லைஃப், லக்ஸூரியஸ் லைஃப் விட்டுடுங்க, ஒரு நார்மலாக லைஃப் ரன் பண்ணுறதுக்கு ஒரு 75,000 rupees இருந்தால் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணலாம். who are having 2 kids டீசன்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா 70,000 மேக்ஸிமம் போதும் வந்து.
இஃப் யூ ஹவ் லோன் தட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் என்ன மாதிரி ஃப்ளாட் வாங்கியிருக்கீங்க இல்லை என்ன வாங்கியிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி உங்களோட இதுவாகும். ஒரு 75,000 rupees இருந்தால் ரன் பண்ணும்போது 1,00,000 இருந்தால் போதும் அப்படின்னு. இப்போ ஒரு யாரோ ஒருத்தர் வந்து நான் வந்து ஜாப்ல இருக்கிறேன், ஜாப்ல இருந்து பிஸ்னஸ்க்கு மாறணும் அப்படின்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷத்துக்கு வந்து அவங்க வந்து அதை பிளான் பண்ணி வச்சிருக்கணும் இந்த 75,000 per month அப்படின்னா ஒரு நார்மலான லைஃப் வாழ்றதுக்கு? குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம். எனி பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு அந்த கஸ்டமர் பேஸ் இல்லாமல் நம்ம போக முடியாது. ஒன்று நம்ம வந்து நாங்கள் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கல. நாங்கள் ஆரம்பிக்கும் போது அட்லீஸ்ட் வந்து வி ஹவ் சம் 200+ கஸ்டமர்ஸ் எங்களுக்கு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஆரம்பிக்கும் போது சரி இது இருக்குது அப்படின்னும் போது என்ன ஏர்னிங் வருது அன்றைக்கி ஒரு ஆவரேஜ் மந்த்லி ஏர்னிங் எனக்கு வந்து ஒரு 20,000-25,000 rupees தான் வந்திருக்கும். வாட் எவர் எங்களோட கஸ்டமர் பேஸ்லேருந்து எனக்கு ஆவரேஜாக இன்கம் வந்து ஒரு 25,000 rupees தான். இந்த 1 yearல வந்து அதுதான் ஏர்னிங், ஆவரேஜ் ஏர்னிங். ஸோ ஆனால் என்னோட வந்து என்னென்ன கார்பஸ் வச்சுருந்தனோ பழைய கம்பெனிலேருந்து வந்த செட்டில்மெண்ட் எல்லாமே நான் என்னோட பையனோட ஸ்டடிக்காக சில இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாம் வச்சு அந்த பஃபர் எல்லாமே வந்து உங்களோட மெட்டிகுலஸ் ஃபினான்ஷியல் பிளானிங்னால உங்களால் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது. என்னோட கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் வந்து ஒரு 20 yearsஸாக என்கிட்ட ஒரே எக்ஸல் ஷீட் இருக்குது. மந்த்லி எக்ஸ்பென்சஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஒரு 25-30 ஹெட் வச்சுருக்கேன், பிரித்து பைஃபிகேட் பண்ணி வச்சுருக்கேன். எந்தெந்த ஹெட்டில் வந்து என்னென்ன செலவாகுதுன்னு டெய்லி பேசிஸில் ஒரு 2-3 days ஒன்ஸ் வந்து இது பண்ணுவேன். இது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கஷ்டமாக தான் இருந்தது என் ஒய்ஃபை பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைரி கொடுத்து அவங்களும் ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷமாக எக்ஸ்பென்ஸ் எழுதி வச்சுருவாங்க, என்ன செலவு பண்ணுறாங்களோ அது வந்து. ஸோ கோவிட்ல வந்து உங்களோட பிஸ்னஸ் கன்சல்டன்சி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல் டைம் இன்சூரன்ஸ் தான் ஃபோக்கஸ்டாக வந்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் ஜேர்னியை வந்து ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அந்த ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து எனக்கு ஒரு கிளைண்ட் பேஸ் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ஆமாம். அப்போது அந்த கிளைண்ட் பேஸ் தான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துச்சா எஸ் என்னால் பண்ண முடியுங்கிறது, இல்லை வந்து இல்லை இந்த இன்சூரன்ஸ் ஃபீல்டை வந்து என்னால் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில், எந்த நம்பிக்கையில் வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் ஃபீல்டில் நான் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியுங்கிறது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் டு தேங்க் BNI. ஓகே. ஸோ இப்போ அந்த நான் ஜாப்லேருந்து வெளியில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு இல்லை எங்களோட பழைய கம்பெனியில் வெண்டராக இருந்தவர் அவர். ஹி ஹட் கால்ட் மீ ஃபார் BNIன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் நெட்வொர்க் இன்டர்நேஷனல். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ நோ அபவுட் தட் வந்து. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் நெட்வொர்க் ஃபோரமில் வந்து என்னை இன்வைட் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட சொன்னது எனக்கு BNI பற்றி தெரியும், நான் வந்து ஜாபுக்கு போகிறேன்னா இல்லை பிஸ்னஸில் இருக்க போகிறேன்னு நான் டிசைட் பண்ணலை. The decision I took, I will come for the meeting, I will join on the same day அப்படின்னு சொன்ன வந்து. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா I took one month 1.5 month அதில் நான் டிசிஷன் எடுத்துட்டேன். ஓகே லெட்ஸ் வி see for this for 2-3 years and decide அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நான் வந்து தென் I took a decision of joining. அன்றைக்கி ஒரு மீட்டிங் போனோன்னே இமீடியட்லி the same day I done the BNI payments வந்து. ஸோ ஒரு சாப்டரில் ஜாயின் பண்ணிவிட்டேன். அது நிறையா சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது வந்து. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த ஏற்கனவே நான் போன சாப்டரில் என்னோட கேட்டகரியில் அப்போ நான் ஐ வாஸ் ரெப்ரசன்டிங் பிஸ்னஸ் கன்சல்டிங் அந்த டைமில் நான் உள்ள BNIக்குள்ளே போகும்போது வேறு ஒரு சாப்டர் புதுசாக ஒரு சாப்டர் ஆரம்பிக்க போகிறாங்க, அந்த சாப்டரில் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸும் அங்கே லான்ச்சுன்னு சொல்லுவாங்க அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. அங்கே போய் பார்க்கும்போது மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு புது சாப்டரில் ஒரு 5-6 மெம்பர் தான் இருந்தாங்க. அங்கே ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணோம். என்னோட ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் கூட ஸ்க்ராட்ச்லேருந்து என்னால் பில்ட் பண்ண முடியும். டேமேஜ் இன்னொரு என்னோட எக்ஸ்பர்டைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் ஆனதை ரீபில்ட் பண்ணுறது இஸ் மை சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அண்ட் தட்ஸ் மை எக்ஸ்பர்டைஸ். ஒரு இடம் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை ரீபில்ட் பண்ணி மறுபடியும் நல்ல ஷேப் கொண்டு வந்து கொடுக்க முடியும். இது கம்ப்ளீட் எக்ஸஸ். ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறது பண்ணுவேன். பட் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறதை விட எங்கெல்லாம் கொலாப்ஸ் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதில் போய் டீப் அனலைசிஸ் பண்ணி ரூட் காஸை கண்டுபிடிச்சி வந்து அது ஏன் ப்ராப்ளம் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுல என்னோட சக்ஸஸ் என்னோட ஜாப்லேயும் அதான் இருந்தது. பட் பிஸ்னஸில் வரும்போது அந்த மாதிரி ஒரு புதுசாக என் கையில் ஒன்று கொடுத்துட்டு சரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு அந்த டேர்ம் சொல்லுவோம் BNIயில் வந்து அந்த 2 டேர்முக்கு நான் தான் ஹெட் டேபிள்னு சொல்லுவோம், பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் சொல்லுவாங்க. எடுத்து இன்றைக்கி அந்த சாப்டர் வந்து 5 வருஷமாக இருக்க வந்து தேங்க்யூ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் கெட்டிங் மோஸ்ட் ஆஃப் அவர் 50-60% த்ரூ என்னோட பார்ட்னரையும் இமீடியட்டாக நான் போய் ஜாயின் பண்ணேன். வித்தின் 3-4 months அவரையும் வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டேன். அவரும் சின்னப்பனையும் கூட வந்து ஜாயின் பண்ணிட்டார் BNIயில். நாங்கள் 2 பேரும் BNIயில் இருக்கோம். இது ஆல்மோஸ்ட் எங்களோட 50-60% ஆஃப் அவர் ரெஃபரல்ஸ் இஸ் கம்மிங் த்ரூ BNI. இன்னொன்று B2B நாங்கள் போனதுக்கு காரணம் BNI தான். நான் அதுக்கு முன்னாடி B2Cயில் இண்டிவிஜுவல் கஸ்டமர், அந்த 200 கஸ்டமர் இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ். BNI வந்து உங்களுக்கு வந்து ஓகே இன்சூரன்ஸை வந்து நம்ம முழு நேர பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகலாங்கிற கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது BNI தான். கரெக்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா த லெவல் ஆஃப் கான்டாக்ட், லெவல் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் தேர். ஸோ அந்த பிஸ்னஸ் பீப்புள் அவங்களோட கனெக்ட்ஸ் வந்து ஸோ இது மாதிரி ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஈவன் அந்த சாப்டர் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த விசிட்டர்
மெம்பர் கூட இல்லை, அவங்க மூலமாக ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் எங்களுக்கு கிடச்சிச்சு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 12 lakhs rupees ஆஃப் குரூப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து கிடைச்சிது. தட்ஸ் லீட்ஸ் டு அதர் கான்ஃபிடென்ஸ். ஓகே, ஸோ வை கான் வி ஃபோக்கஸ் ஆன் B2B ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ட்ராயிட்டு கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் வந்து நாங்கள் 2020 மார்ச்சில் பார்க்கும்போது எங்களோட வந்து B2B கஸ்டமர் கம்பெனிஸ்ன்னு பார்க்கும்போது 0. ஸோ எக்ஸாக்ட்லி 5 years now we are going to touch 60th company now. ஸோ 60 டிஃப்ரெண்ட் கம்பெனி. ஸோ நீங்கள் எஸ்எம்இ உங்களோட இன்சூரன்ஸ் ஜேர்னி ஆரம்பிக்கும் போது நீங்களும் சின்னப்பனும் வந்து ஒரு B2C ஒரு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் வரீங்க, கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஃபோக்கஸை மாற்றி B2Bக்கு வரீங்க. எஸ், கரெக்ட். இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இல்லையா? ஆமாம், நாங்கள் 2 பேர் மட்டும்தான். அப்போ என்ன ஒரு உங்களுக்கு ஒரு விஷன் என்னவா இருந்தது? எப்படி இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷன் இருந்ததா, இல்லை நம்ம இன்னைக்கு நம்மளோட அந்த சேலரியை மேட்ச் பண்ணால் போகிறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்ததா? இல்லை, எனக்கு ரொம்ப நாளாகவே 2 விஷயங்கள் வந்து, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இன்றைக்கி இன்சூரன்ஸில் நிறைய பேர் இருக்கவங்க ஒரு கம்பெனியாக பண்ணுறது கிடையாது, அதை ஒரு இண்டிவிஜுவல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சூரன்ஸில் நிறைய சேனல் இருக்குது. ஏஜென்சி சேனல்னு ஒன்று இருக்குது, புரோக்கிங் சேனல்னு ஒன்று இருக்குது வந்து, அப்புறம் கார்பரேட் சேனல் ஒன்று இருக்குது. ஜென்ரலாக பார்க்குறது இன்சூரன்ஸ்னு பார்க்குறோம். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ன்றவங்க நார்மலாக ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இருக்காங்கன்னா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஒரு ஸ்டாண்டர்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ், இதில் தான் அவங்க கோட் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ண முடியும். இதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா கார்பரேட் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியாக வச்சுருக்கவங்க, லைக் இன்றைக்கி பேங்க் சேனல்லாம் இருக்குது பாருங்கள், ஒரு 3 கம்பெனி வரல 3 கம்பெனி 9 கம்பெனிக்கு அவங்க டைப் பண்ண முடியும். அடுத்தது புரோக்கிங் சேனல்னு ஒன்று இருக்குது. புரோக்கிங் சேனல் போகும்போது இருக்க எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் பண்ண முடியும் அவங்க வந்து. ஸோ இது 3 சேனல் இருக்குது வந்து. இதில் ஏஜென்சி சேனலில் நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது, இப்போ நான் என்னோடய ஒய்ஃபு ஃபஸ்ட்டு எங்கள் பேர்லலாம் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது இல்லை, எங்கள் ஒய்ஃப் அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜாப்லேருந்து வெளியில் வந்த பிறகு வீட்டுக்கு கோட் இன் அவர் நேம், அதே மாதிரி சின்னப்பனும் ஜாப்லேருந்து வெளியில் வந்த பிறகு அவரோட நேமில் எடுத்து அந்த மாதிரி வந்து வி டைட் அப் வித் நவ் க்ளோஸ் டு அரௌண்ட் 14 இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து டைப் பண்ணியிருக்கோம். ஒரு புரோக்கிங் கம்பெனி கூடவும் டைப் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து நாட் ஓன்லி B2Bயில் வந்து 0லேருந்து 60க்கு போனோம். B2C வந்து லாஸ்ட்டு 5 இயரில் 200லேருந்து நவ் வி டச்டு க்ளோஸ் டு 1000 கஸ்டமர்ஸ். எங்களுக்கு ரீட்டைல் கஸ்டமர் மட்டும் ஒரு 1000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ரீட்டைலை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் 2 பேர் ஓடிட்டு இருந்தோம். B2B 2 பேர் ஓடினா போதும். B2Cயை நிறையா ஃபோக்கஸ் பண்ணும்போது தேர் ஆர் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ். அப்போ என்ன பண்ணோம், வை கான் வி ரெக்ரூட் எ டீம் அப்படின்னு சொல்லிட்டு 1 year பிஃபோர் எக்ஸாக்ட்லி லாஸ்ட் மார்ச் வி ஓப்பன் அவர் ஆஃபீஸ் வந்து. ஸோ எங்களோட ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கோவிலம்பாக்கமில் இருக்க மெயின் ரோடு, மேடுவாக்கம் மெயின் ரோட்லேயே வந்து இன்றைக்கி எங்கள் கீழே வந்து ஒரு 6 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க. என்னோட விஷயம் இருந்ததுன்னா ஒரு நமக்கு கீழே அட்லீஸ்ட் ஒரு 25 பேருக்கு வந்து வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ட்ரீம் வந்து. அடுத்தது இன்னொரு 4 இயரில் வந்து வி ஹேவ் டு டச் அஸ் ஏ புரோக்கிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சர்டன் லெவல் வந்து எங்களோட டர்ன் ஓவர் வந்து ப்ரீமியம் கலெக்ஷன் ஒரு 40-50 crore டச் பண்ணும்போது வந்து we can go for a broking license. That's what the plan வந்து. ப்ளஸ் இது நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு லார்ஜ் டீம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 500-550 பேர் எனக்கு கீழே வேலை, அவ்வளோ பேர் கீழே ஒர்க் பண்ணிவிட்டு அது முதல்ல ஒரு சேலஞ்சிங் தான். அத்தனை பேர் விட்டுட்டு வந்து என்ன நம்ம வந்து இங்கே வந்து எல்லாமே நம்மளே பண்ணணும். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக ஒன்று ஆரம்பிக்கும் போது சின்ன வேலையிலேருந்து பெரிய வேலை எல்லாமே நம்மளே பண்ணுற மாதிரி இருந்தது வந்து. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வி ஆட் நவ் டீம் பில்ட் பண்ணிட்டோம் லாஸ்ட் 1 இயரில். வி ஆர் கோயிங் டு ஆட் மோர் பீப்புள் ஆல்சோ. ஸோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனியாக மாற முடியும்? இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேர் ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வந்து உங்கள் கீழே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு வந்து உங்களோட விஷன் ஆஃப் 25 to 30 பீப்புள் வந்து உங்களோட எம்ப்ளாயாக ஆக்கணும், உங்கள் டீமை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் சொல்லி. ஒரு கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனின்னா எவ்வளோ பெரிய கம்பெனியாக க்ரோ ஆக முடியும்? இந்த மாதிரி வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு MSME லெவல்லேருந்து ஆரம்பித்து நம்ம அதை வளர்க்கணும் அப்படின்னா எவ்வளோ பெருசாக வளர்க்க முடியும்? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்சூரன்ஸ் இண்டிவிஜுவல் ஏஜென்ட்ஸு இல்லை இந்த லெவலில் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா மேபி அவங்களுக்கு இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்மால் டீம் 5 அந்த 10 அதோடு நின்றுறாங்க, அதுக்கு மேலே போகிறதில்ல. இதுக்கு அடுத்தடுத்த லெவல் போகும்போது உங்களுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா புரோக்கிங் லைசன்ஸ்னு எடுக்கிறவங்க மினிமம் 25 ஸ்டாஃப்லேருந்து இன்றைக்கி வந்து ஈவன் 200 ஸ்டாஃப் இருக்க புரோக்கிங் கம்பெனிஸ் கூட இருக்குது. ஆர் லீடிங் MNC புரோக்கிங் கம்பெனிலாம் மோர் தென் 1000 பீப்புள்ஸ் ஆர் ஒர்க்கிங். பட் அட்லீஸ்ட் வந்து ஒரு புரோக்கிங் லைசன்ஸ்லாம் எடுத்த பிறகு வந்து நான் 25ங்கிற என்னோட ஃபஸ்ட்டு ட்ரீம் அனதர் 4-5 இயரில் 25 எம்ப்ளாயிஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் அந்த 25 எம்ப்ளாயிஸ் ப்ளஸ் இந்த 50 crore டர்னர் வந்தோடனே வி கோயிங் டு அப்ளை ஃபார் புரோக்கிங் லைசன்ஸ். தட் இஸ் அ பிளான். அது வந்த உடனே தென் நெக்ஸ்ட் லெவல் போக வேண்டியதா. ஈவன் இதில் என்ன க்ரைட்டீரியா இருக்குது? நீங்கள் வந்து இப்போ ஒரு புரோக்கிங் ஏஜெண்டாக மாறணும் அப்படின்னா, இல்லை ஒரு கம்பெனி வந்து புரோக்கிங் கம்பெனியாக மாறணும்னா என்ன க்ரைட்டீரியாவில் மாற முடியும்?
ஸோ ப்ரோக்கிங் க்ரைட்டீரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து இந்த ஒரு ஐஆர்டிஓட சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் மீட் பண்ணணும். உங்களுக்கு ஆஃபீஸ் தனி ஸ்பேஸ் இருக்கணும், இவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்கணுன்றிருக்கு, அண்டர்ரைட்டர்ஸ் தனியாக கூட வச்சுக்கணும் வந்து. அதுக்கப்புறம் வந்து அதோட உங்களுக்கு வந்து லைசன்ஸ் ஃபீ இருக்குது. ஸோ இதெல்லாமே லேக்ஸில் பே பண்ணணும். ஸோ அந்தளவு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தட் ஐ டோல்டு. உங்களுக்கு வந்து ஒரு 50 crore போர்ட்ஃபோலியோ இருந்து இல்லை 100 crore போர்ட்ஃபோலியோ இருந்தால் தான் அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பென்சஸ், அதே மாதிரி அந்த நிறைய ஸ்டாச்சுரி கம்ப்ளைண்ட்ஸை மீட் பண்ணணும். ஒன்ஸ் யூ ஆர் டேக்கிங் த ப்ரோக்கிங் லைசன்ஸ் வந்து ஸ்டாச்சுரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணால் அந்த லெவல் உங்களுக்கு இன்கம் இல்லை அப்படின்னா யூ கான்ட் அஃபோர்ட் தோஸ் காஸ்ட். ஒரு ப்ரோக்கிங் கம்பெனி எவ்வளோ டேர்ன் ஓவர் இன் இயர் காமனாக பண்ணுவாங்க? சரி, இன்றைக்கி நார்மலாக ஒரு ஆவரேஜாக இருக்க ப்ரோக்கிங் கம்பெனி வந்து ஒரு 200-300 crore 500 crore டர்ன் ஓவர் பண்ணுறாங்க. எம்என்சி ப்ரோக்கிங் கம்பெனிலாம் தேர் இன் 1000, 2000, ஈவன் 5000. ஸோ ப்ரோக்கிங் கம்பெனிங்கிறது ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சருக்குள்ள கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்துடுது. எஸ். ஸோ ரொம்ப அழகாக வந்து நீங்கள் வந்து எப்படி ஒரு 2 பேராக ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனியில் உங்களுக்கு கீழே வந்து இத்தனை ஏஜென்ட்ஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஒரு க்ரோத்தில் வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட கம்பெனியோட க்ரோத் எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரி உள்ள க்ரோத்தை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க? அதை அச்சீவ் பண்ணிட்டீங்களா? எப்படி உங்களோட க்ரோத் இந்த கோவிட்லேருந்து எப்படி ஆரம்பித்து எப்படி போயிட்டுருக்கு? இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கூலில் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் ஒரு பேஷண்ட்காக தான் ஆரம்பிச்சது. ஓகே. நான் வந்து 2004-05 எனக்கு ஃபினான்ஷியல் சைடில் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஆமாம். ஒரு ஷேர் மார்க்கெட்டு இதில் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் நிறைய அனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து அது டெர்மினலில் உட்காரணும் பண்ணணும், அதற்கு வந்து டைம் இல்லை, வந்து பேண்ட்வித் இல்லைன்னும் போது அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டேன். பட் ஸ்டில் இஸ் ஐ எம் ஏ குட் இன்வெஸ்டர், பட் ஐ எம் நாட் ஹெல்பிங் அதர்ஸ் அட் திஸ். அப்போ வந்து நிறைய பேர் எனக்கு கீழே ஒரு 30 பேருக்கு நான் ஹெல்ப் பண்ண வந்து. some time back I'm a sub-broker in one broking company also, broking platform also. இப்போ அக்ரெசிவாக நான் யாரை கேட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அது நம்ம ஒரு எது எடுத்து பண்ணுறோன்னா அதில் ஃபுல் ஸ்விங்காக அவங்களுக்கு நம்ம வந்து பண்ணணும் வந்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் நாங்கள் ஆரம்பித்தோம் வந்து கோவிடில் வந்து. ஸோ எக்ஸிஸ்டிங் நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து கம்பெனிலேருந்து வெளியில் வந்துட்டோம். 2 பேருமே கோவிடுக்கு முன்னாடி வெளியில் வந்துட்டோம். ஸோ வி ரிசைன் த ஜாப், வி கேம் அவுட். We want to, he has to focus on insurance, I had to focus on consulting. அந்த பிளானில் தான் 2 பேரும் வெளியில் வந்தோம். பட் இந்த கன்சல்டிங் பிஸ்னஸ் வந்து 2 சேலஞ்சஸ் இருக்குது. ஒன்று வந்து கன்சல்டிங் பிஸ்னஸை வந்து நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஸ்ரீராமன் மாதிரியே நான் 10 பேரை க்ளோன் பண்ண முடியாது. நான் ட்ரெயின் பண்ணால் கூட என்ன மாதிரி அவங்க அனலைசிஸ் பண்ணுவாங்களா? நான் வந்து ஒரு ப்ராசஸில் வந்து என்னோடய எக்ஸ்பர்டைஸ் நான் சொன்னது வந்து ஒரு ஃப்ளோரில் ஒரு விசிட் போயிட்டு வந்தாலே என்னென்ன கேப்ஸு, என்னை எல்லாருமே சொல்லுவாங்க, எப்படி அந்த தப்பு உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரியுது நிகழ் சொல்லுவாங்க. வீட்லேயும் அதே தான் சொல்லுவாங்க, ஆஃபீஸ்லேயும் அதே தான் வந்து. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த போகும்போது அந்த டீவியேஷன்ஸ் ஃபுல்லாக கண்ணில் படும். ஸோ அந்த கேப்ஸ் அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நாம் ஒரு 10 பேர் எடுத்தாலும் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து ஸ்கேலபிலிட்டி சேலஞ்ச் இருக்குது என்னோடய கன்சல்டிங் பிஸ்னஸில். ரெண்டாவது கோவிடில் வந்து சர்வேவலே ப்ராப்ளம் இருக்கும்போது யார் ஸ்கேலபிலிட்டியோ இல்லை ஒரு கன்சல்டன்ட் ஹையர் பண்ணி பேமெண்ட் பண்ணுறதா யோசிக்கிறாங்க. அப்போது வைகான் என்னோட ஃப்ரெண்டை ஆல்ரெடி வர சொல்லி இன்சூரன்ஸை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். வைகான் ஐ ஆல்சோ ஜாயின் ஆஸ் அ ஃபுல் டைம் கன்சல்டிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே பண்ணிட்டு. ஏன்னா அன்றைக்கி வந்து இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்க்கு நல்ல மார்க்கெட் இருக்குது. என்ன நான் ஐடென்டிஃபை பண்ணது என்னென்னா குவாலிட்டி பீப்புள் வந்து ரொம்ப கம்மி இன்சூரன்ஸில் வராங்க ஏஜென்ட்ஸாக. இப்போ நான் சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு போட்ட பாலிசி, நான் போட்ட 2 பாலிசியோட ஏஜென்ட் எங்கே இருக்காருன்னே தெரியல. ஸோ அவங்களாம் அந்த ஃபீல்டு விட்டே போயிட்டாங்க 2-3 வருஷத்தில். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். சர்வீஸ் பண்ண ஆளுங்க இல்லை, நமக்கு ரொம்ப குறைவாக இருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்ஸ் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று நினச்சிட்டு 2 ஆங்கிள். ஒன்று இதை வந்து நான் மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் அடுத்த லெவலுக்கு. இது ஒரு ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது வந்து சொசைட்டிக்கு நம்ம நாலேஜ் வச்சுருக்கோம். இன்றைக்கி மிஸ்செல்லிங் நிறைய பேர் மிஸ்செல்லிங்னு பண்ணுறாங்க. இந்த மிஸ்செல்லிங் இல்லாமல் ஒரு குவாலிட்டியாக ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணால் எப்படி இருக்கும் இந்த பிஸ்னஸே. இன்றைக்கி இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னாலே நிறைய பேர் தெரிச்சு ஓடுவாங்க, சேஸ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் எங்கள் கஸ்டமரை சேஸே பண்ண மாட்டோம். அவ்வளோ ஸ்பாம் கால் வந்து வருது. ஆமாம். ஸோ இன்சூரன்ஸ் தெரிஞ்சு வராங்க. இன்றைக்கி நாங்கள் எங்கள் கஸ்டமரை சேஸே பண்ண மாட்டோம், அவங்களா ரெஃபரன்ஸில் வராங்க. ஸோ வந்து சேஸ் பண்ணுறது, ஒருத்தர் வந்து ஒரு கோட் கொடுத்தா கூட நாங்கள் அவங்கள வந்து தொந்தரவு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதேமாதிரி எங்களோட கஸ்டமருக்கு மெசேஜ் பம்பார்ட் பண்ண மாட்டோம். ஸோ இதை முதலே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுட்டு நாங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பிக்கும் போது இந்த 2020 பிகினிங்கில் இது ஃபுல் டைமாக வந்து நானும் என்னோட பார்ட்னர் சென்னப்பன் ஆரம்பிக்கும் போது we have ஒரு 200 கஸ்டமர் பேஸ் இருந்தது வந்து. ஸோ அதை வச்சுட்டு வந்து B2B B2C ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ B2Bலேயும் வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணோம். ஸோ ஒரு கஸ்டமர் 2 கஸ்டமர் 3 கஸ்டமர் ஆஸ் ஐ டோல்ட் யூ டு சர்டன் எக்ஸ்டென்ட் வந்து B2B கஸ்டமருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது என்ன ரெவென்யூ பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ வந்து ஒரு ஓவராலாக வந்து இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒரு ஓவரால் ரெவென்யூ? ஸோ எங்களோடது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் சம்வேர் அரௌண்ட் எங்கள் ஓவரால் எங்களோட ப்ரீமியம் 2020 ஆரம்பிக்கும் போது டோட்டலாக நாங்கள் ஒரு ஆவரேஜ் ப்ரீமியம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 லட்ச ரூபா கூட இல்லை வந்து. ஸோ இன்றைக்கி எங்களோட டோட்டல் ப்ரீமியம் கலெக்ஷன் வந்து மோர் தென் 3-4 crore டச் பண்ணிடுச்சு வந்து, இன்க்ளூடிங் 4 ஆல்மோஸ்ட் வி ஆர் கோயிங் டு டச் 5 crore அந்த ரேஞ்சில் வந்து. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 times growth. கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 200லேருந்து 1000 டச் பண்ணிட்டோம், 0லேருந்து ஒரு 60 கஸ்டமர் டச் பண்ணிட்டோம் B2Bயில் வந்து. ஸோ இது வந்து ஓவர் நைட்டில் வரல. 2 மோர் அபவுட் மெஜாரிட்டி வந்து எங்களுக்கு வந்து ரெஃபரல் தான். இந்த கோல்டு காலிங் மூலமாக வருது, இது மூலமாக வரதுலாம் ரொம்ப குறைவு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அந்த டெலிகாலர்ஸ் கொஞ்சம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் B2C ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக. இதோடது வந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கனெக்டில் இருந்தவங்க. B2Bயில் வந்தது எதர் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நோன் சர்க்கிள் அதர் பிஸ்னஸ் பீப்புள் ரெஃபரல், ப்ளஸ் எங்களோட கனெக்டில் இருந்த எங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 5 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னோட பார்ட்னர் ஒரு 4-5 கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்காங்க. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேரியஸ் கம்பெனியில் வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ அவங்களோட கனெக்ட்ஸ் ரெஃபரல் இவங்க மூலமாக வந்த இதுதான் வந்து B2B அண்ட் B2C. அது வந்து இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் அது ரெஃபரல் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ மேஜர் எங்களோடது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% வந்து த்ரூ ரெஃபரல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து எவ்ரி இயர் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வி ஹேட் பீன் டபுளிங் வந்து. ஒன்று வந்து எங்களுக்கு வந்து இந்த ரினிவல் பேஸ் வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து லூஸ் பண்ணுறது இல்லை. ஆஸ் ஐ டோல்ட் யூ அவர் கஸ்டமர் ரினியூவலில் வந்து நீங்கள் வந்து கஸ்டமர் ரிட்டன்ஷன் இந்த 1000 கஸ்டமர் வைக்கும்போது சம்திங் நீங்கள் வந்து மக்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து ஏதாவது புதுசாக வேணும், அந்த மாதிரி யூனிக்காக சார் நாங்கள் மற்ற பீப்புள் பண்ணாத ஒரு விஷயம் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம்? எஸ் சார், 2-3 விஷயம் பண்ணியிருக்கோம். டெக்னாலஜியை லெவரேஜ் பண்ணணும். இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்க சேலஞ்ச் என்னென்னா எல்லாருமே ஒரு 8 இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க. அது லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸு, கார் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி எல்லா இன்சூரன்ஸும் வச்சுருக்காங்க. இப்போ இந்த இன்சூரன்ஸ்லாம் என்னென்னா வந்து என்னைக்கு ரினியூவல் வருதுன்னே தெரியாது. அந்த ஏஜென்ட் வந்து ஃபாலோ பண்ணால் ஒரு மெசேஜ் ஒன்று வரும், அது ஸ்பேமில் போய்டும். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி போட்டாலும் நமக்கு ஒரு நாளைக்கு 100 மெசேஜ் வரதில்ல, பார்க்குறது இல்லை வந்து நம்ம வந்து. ஸோ இப்போது நிறைய பேர் வந்து அந்த டியூ டேட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. லைஃப் இன்சூரன்ஸ்லையாவது வந்து டியூ டேட்டை மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபைனோட கட்டலாம். ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸில் டியூ டேட்டை மிஸ் பண்ணி கிரேஸ் பீரியட் முடிச்சுன்னா நீங்கள் புதுசாக பாலிசி எடுக்கணும். ஸோ உங்களோட 5 வருஷம் கண்டினியூட்டி போயிடும். எல்லா பீப்புளாலையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா எல்லாத்தையும் அப்படின்னா? இல்லைனா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரினியூவல் டைரியில் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எக்ஸல்லையோ இதுலையோ ட்ராக் பண்ணி வச்சுருக்காங்க, அப்படியே மிஸ் ஆகிடுது வந்து. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ நாங்கள் ஒரு ட்ராக்கர் வச்சுட்டு நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். எங்களோட மெசேஜ் இப்போ வந்து டெடிக்கேட்டட் டீம் வந்து ரினியூவலுக்குன்னு இது பண்ணிட்டேன்னா கஸ்டமர் பேஸ் அதிகமாகிடுச்சு, எங்களாலே பண்ண முடியலன்ட்டு ரினியூவலுக்குன்னு ஒரு டீம் நான் இப்போ செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அந்த டேட்டுக்கு 1 மாதம் முன்னாடி ஒரு ரிமைண்டர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளுக்கு ரிமைண்டர், 1 வாரம் ஆகிடுச்சுன்னா ரெகுலராக ரிமைண்டர் போகும், அதை ரினியூவல் பண்ணுறவர். அந்த மாதிரி வந்து இது பண்ணுறோம். இது வந்து மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தோம். இதை டெக்னாலஜி ரிவேர் பண்ண வி ஆர் இன்ட்ரடியூஸ் அவர் ஓன் ஆப், ஃபின் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கம்பெனியில் வந்து நாங்கள் வி இன்ட்ரடியூஸ்டு கம்ப்ளீட் இன்சூரன்ஸ் ட்ராக்கிங். எங்களுது வந்து மொத்தம் 2 ஆப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் பண்ணியிருக்கோம் வந்து. ஸோ நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் நாங்கள் பண்ணுறோம் வந்து. ஸோ அந்த 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 இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட இன்சூரன்ஸ் கம்ப்ளீட்டாக ரினியூவல்ஸை ட்ராக் பண்ண முடியும். ஸோ அப்போ ரினியூவல் டேட் ரிமைண்டர் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு 10 இன்சூரன்ஸ் இருக்குன்னா, இன்சூரன்ஸ் எனக்கு வந்து இன்றைக்கி ஹெல்த் இன்சூரன்ஸ் முடிய போகுதுன்னா அந்த ஆப்பை பார்த்து இது முன்னாடியே வந்துடும். ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட இதுலேருந்து உங்களுக்கு ட்ரிகர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏபிஐ லிங்க் ஆகி. இப்போ நான் உங்ககிட்ட வந்து நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறேன், பட் நான் இன்னொருத்தர்கிட்ட வந்து நான் வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கிறேன், இல்லை ஒரு கார் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன்னா அந்த வெளியில் கொடுத்த இன்சூரன்ஸோட ரிமைண்டரும் உங்கள் ஆப்பில் பண்ண முடியும். எஸ், அதையும் நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். அதில் ஒரே ஒரு சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி ஓப்பனாக அந்த ஏபிஐ கொடுக்காது, வேற ஏஜென்ட் மூலமாக பண்ணுறதை நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணிட்டீங்கனாலே எனக்கு தெரியாது, நீங்கள் அதை மேனுவலாக நீங்கள் அப்டேட் பண்ணலாம் இருக்கும். பட் எங்ககிட்ட பண்ணுறது எங்களுக்கு ட்ராக்கர் இருக்கும், ரினியூவல் ஆயிடுச்சா இல்லையான்றது ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம். அப்போது அடுத்த ரினியூவல் 3 மாதம் கழிச்சுன்னா உங்களுக்கு அடுத்த ட்ரிகர் வந்துடும். பட் எங்ககிட்ட இல்லாமல் வெளியில் போனதை இங்கே போட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா நீங்கள் அதை வந்து
மேனுவலாக நீங்கள் தான் அப்டேட், ஏன்னா எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாது. Correct. அந்தந்த ஏஜென்ட்ஸோட கான்ஃபிடென்ஷியலிட்டி எங்கள் கஸ்டமருக்கு மட்டும் இந்த தான் பார்க்கணும். அப்ளிகேஷனே வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு ட்ராக்கிங், ஏன்னா சீரியஸான மறந்துடுறோம் நம்ம ரெகுலர் லைஃப்பில் பிஸி லைஃப்பில் என்னைக்கு ரினிவல் வருதுங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம மறந்துடுறோம். Yes, true. கால்க்கு வந்தாலுமே வந்து நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம், ஒன்றும் எமர்ஜென்சி இல்லைன்னு விட்டுட்டு அட் த எண்டு வந்து நடக்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் காலர் போட்டு பண்ணுறாங்க, ஆனால் அது நமக்கு உள்ளே வரும்போது ஸ்பேம் வந்துடுது. நம்ம அதை எடுக்க மாட்டோம். மெசேஜ் வந்து ஒரு 100 மெசேஜில் ஒரு மெசேஜாக போய் விழுந்துரு. சம்டைம்ஸ் வந்து வேறு பிஸி ஷெடியூலில் ட்ராவல் ஷெடியூல் இருக்கும்போது கஸ்டமர்ஸ் நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிடும் எங்கள் எண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன். எங்கள் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெனிவல்க்கே டெடிக்கேட்டட் இது வந்து ஃபாலோஅப் வச்சுருக்கோம் வந்து. ஸோ அதனால தான் எங்களால் வந்து அந்த கஸ்டமர் ரிட்டன்ஷன் ரேஷியோ 99% கிட்ட பண்ண முடியுது வந்து. ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் உங்களோட கோவிட் டைமில் நீங்கள் உங்கள் டஃப் டைம்லாம் சொல்கிறீங்க, அப்போது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும்? ஸோ இன்றைக்கி இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸாக வரவங்க ஒரு மேஜராக ஒரு 3 விதமான பீப்புள் வந்து. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் நிறைய ஸ்பேர் பண்ண முடியும். பர் டேக்கு வந்து 4 hours 5 hours தே ஆர் ஏபிள் டு ஸ்பேர். அப்புறம் மேக்ஸிமம் இந்த ரிட்டையர்ட் பீப்புள், பேங்க்ஸு இல்லை வேறு ஃபினான்ஷியலில் இருக்க சம் ரிட்டையர்ட் பீப்புள்ஸ் எல்லாமே இதை சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஆஃப்டர் தட் வந்து அவங்க நிறைய பேரை மீட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. இது மாதிரி நம்ம கிளைண்ட் பேஸும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் இன்கம் ஆச்சு, பொழுதும் போகும். அதனால் இவங்க 2 பேர் மேஜராக இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸாக சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு நீங்கள் சொன்னது வந்து இதில் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டாக பண்ணுறவங்க ஒரு பேர் மினிமம் 30,000 to 40,000 rupees per month ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபுல் டைமாக இல்லாமல் எடுத்துகிட்டு பண்ணாமல் பண்ணுறவங்களால அந்தளவு ஏர்ன் பண்ண முடியும். ஒரு பார்ட் டைமாக டெய்லி வந்து ஒரு 3 hours or 4 hours. பட் ஒன்று என்னென்னா அவங்க கஸ்டமர் லிஸ்ட், தே ஆர் ரெடி டு கோ அண்ட் மீட் த கஸ்டமர்ஸ். இதில் வந்து கஸ்டமர் பேஸ் ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி நியூ கஸ்டமர்ஸை மீட் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 நியூ கஸ்டமரை மீட் பண்ணணும். இன்றைக்கி லீட் ஜென்ரேஷனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது வந்து. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இன்சூரன்ஸ் வரவங்க ரிலேட்டிவ்ஸை நம்பி வருவாங்க. ரிலேட்டிவ்ஸ் ஒரு சர்டன் லெவலுக்கு அப்புறம் ஃபீட் பண்ண மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 சொந்தக்காரங்க இருப்பாங்க. அதுலேயும் நிறைய பேர் வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து நம்மக்கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ண தயங்குவாங்க. ஏன்னா இது ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் பண்ணணும், இன்கம் இன்ஃபர்மேஷனை டிக்ளேர் பண்ணணும், அவங்களோட ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணணும். ஸோ இப்போ நிறைய பேர் நம்ம க்ளோஸ் சர்க்கிளில் இருக்குவாங்க, ரிலேட்டிவ்ஸாக இருக்குவாங்க, அவங்களோட இன்கம்மை ரிவீல் பண்ண தயங்குவாங்க. இது வந்து ரெண்டாவது ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸும் நிறைய பேர் அவ்வளோ டக்குன்னு அன்னோன் பீப்புளுக்கு இந்த மாதிரி இருக்கும் கொடுத்துட்றாங்க. நோன் பீப்புளை போய் நம்மளால் கேட்கவும் முடியாது. ஸோ நிறைய பேர் அங்கே தான் தப்பு பண்ணுறாங்க. எனக்கு ரிலேட்டிவ் நிறைய பேர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் அவங்கக்கிட்ட போய் உட்காடுறாங்க. எனக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவங்க இந்த 2-3 ரீசனுக்காக தயங்குவாங்க. இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் எஸ்பெஷலி நாங்கள் அந்த என்ஆர்ஐ ஹெச்என்ஐ கஸ்டமருக்கு போகும்போது ஃபஸ்ட்டு சொல்கிற டிஸ்க்ளோசர் வந்து எங்களோட informations whatever you are given to us, it will not be revealed anywhere else. We will maintain the confidentiality. வேறு இடத்துல பேசும்போது கூட கஸ்டமர் நேமெல்லாம் மென்ஷன் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு என்ஆர்ஐ கஸ்டமருக்கு இருந்தது, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்ணுமோ தவிர கஸ்டமர் நேமையோ இல்லை அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எந்த இன்ஃபர்மேஷன் ரிவீல். இது பேசிக் எத்திக்ஸ் வர இது. ஏன்னா அவங்களோட எல்லா சேலரி இன்ஃபர்மேஷன் இப்போ நாங்கள் கேட்டோம் அப்படின்னா அவங்களோட கம்ப்ளீட், இப்போ லாஸ்ட் வீக் ஒரு என்ஆர்ஐ கஸ்டமர் பண்ணோம், அவரோட கம்ப்ளீட் பேங்க் இன்ஃபர்மேஷன், அவரோட இன்கம் 6 month பே ஸ்லிப் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து they are giving those informations வந்து. அப்போ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் we have to maintain the confidentiality. இன்சூரன்ஸை பற்றி இன்னும் பல முக்கியமான தகவல்களை ஸ்ரீராம்கிட்டேருந்து அடுத்தடுத்த வீடியோகள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க.